லாகின் ஃபார் டெக்கில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் போர்ட்டல். ஜாப் போர்ட்டலோட ஃபஸ்ட் பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எம்ப்ளாயர் ஒன்று, கேண்டிடேட் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து அட்மின். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாகின்ற பேஜை வந்து கிளிக் பண்ணோம்னா ஃபார் கேண்டிடேட் ஃபார் எம்ப்ளாயர் இருக்கும். இது ரெண்டுமே வந்து நம்ம சைன்இன் பண்ணணும். இந்த எம்ப்ளாயர் வந்து யாருன்னா இப்போ வந்து ஜாப் வந்து போஸ்ட் பண்ணுறவங்க, கேண்டிடேட் வந்து யாருன்னா அந்த ஜாப்பை வந்து வியூ பண்ணுறவங்க. இது 2 டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக அட்மினில் வந்து இது 2 டீட்டெயிலுமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டும் எம்ப்ளாயும் வந்து நம்ம சைன்அப் பண்ணிடலாம். இப்போ கேண்டிடேட்டை வந்து எப்படி சைன்இன் பண்ணலான்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சைன்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃப்ரெஷராக இல்லை ப்ரொஃபஷ்னலாக அந்த கேண்டிடேட் வந்து அவங்க சைன்அப் பண்ணுறது எப்படின்னா அவங்க ஃப்ரெஷராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம சைன்அப் பண்ணுறோம். ஃபுல் நேமு, இமெயிலு, அவங்களுடைய மொபைல் நம்பரு, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு சைன்அப் கொடுத்தோம்னா கேண்டிடேட்டோட ஜாப் போர்ட்டல் வெப்சைட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஎம் ப்ரொஃபஷர் கொடுத்துருக்கேன், டெஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன், மெயில் ஐடிக்கு வந்து example@gmail கொடுத்துருக்கேன், மொபைல் நம்பருக்கு வந்து 00 கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்ம சைன்அப் வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அதாவது நீங்கள் என்ன மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணியிருக்கீங்களோ, என்ன மொபைல் நம்பர் என்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அதை வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுக்கலாம். சைன்அப் பண்ணி முடிச்சதும் பார்த்திங்கன்னா லாகின் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டோட டேஷ்போர்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்து சைன்அப் பண்ணமோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து கேண்டிடேட் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து அப்ளை பண்ணி அவங்க வந்து ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணி வைப்பாங்க. அப்போ தான் வந்து ஜாப் வந்து போஸ்ட் ஆனால் அவங்க வந்து அவங்க டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே எடிட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோம்னா இந்த பேஜை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைன்அப் பண்ணும்போதே வந்து மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம், நேம் கொடுத்துட்டோம். ரிமைனிங் இருக்கிற டேட்டாஸ்லாம் வந்து இப்போ நம்ம அந்த எடிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அந்த எடிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணது இந்த பேஜில் வந்து நேமு, அட்ரெஸ்ஸு, ஸ்டேட்டு, ஏரியா, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுத்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன லாங்குவேஜ்லாம் வந்து பேச தெரியும், ஆட் லாங்குவேஜ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து என்ன லாங்குவேஜ் தெரியும் அது வந்து பார்த்திங்கன்னா பிகினராக இல்லை எக்ஸ்போர்ட்டாக அது கொடுத்துட்டு அதில் வந்து ரீட் பண்ணுறதுக்கு, ரைட் பண்ணுறதுக்கு, ஸ்பீக் பண்ணுறதுக்கு தெரியும்னா அது எல்லாமே வந்து இப்படி கிளிக் பண்ணிட்டோம்னா அது வந்து கிளிக் ஆகும். கொடுத்து நம்ம சேவ் கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட் எஜுகேஷன் கொடுத்தோம்னா அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிவிட்டு நம்ம அதை சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன கோர்ஸ் வந்து படிச்சிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா அதில் வந்து எஸ்எஸ்எல்சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி என்ன யூனிவர்சிட்டி படிச்சிருக்காங்க, பார்ட் டைமாக ஃபுல் டைமாக, கிரேடிங் சிஸ்டம் வந்து அவங்களோடது என்ன, மேக்ஸிமம் மார்க் வந்து அவங்களோடது எவ்வளோ, இது எல்லாமே கொடுத்து நம்ம சேவ் கொடுத்தோம்னா எஜுகேஷனில் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட் எக்ஸ்பீரியன்ஸில் போய்ட்டு அவங்க ப்ரீவியஸாக ஏதாவது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதில் வந்து என்னவா ஒர்க் பண்ணாங்க அந்த டெசிக்னேஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனி நேமு, கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதை டிக் பண்ணிவிட்டு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அதை சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீ ஸ்கில்ஸ், அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கீ ஸ்கில் தெரிஞ்சுன்னா இந்த எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு அவங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு வெப் டிசைனர், சைட் சூப்பர்வைசர், சாஃப்ட்வேர் டெவலப்பர் இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து தெரியும்னா அந்த சாஃப்ட்வேரோட டீட்டெயில்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்யூம்க்கு ஹெட்லைனிங் வந்து ஒன்று கொடுத்தோம்னா இந்த எடிட்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு ஒரு ஹெட்லைன் வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சிஸ்டமில் வந்து டெஸ்க்டாப் பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம அதில் வந்து ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமே கேண்டிடேட்டோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணோம்னா நம்ம கேண்டிடேட்டோட ஃபோட்டோஸ் வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வந்து ப்ரொஃபைல் அப்டேஷன்.
நெக்ஸ்ட்டு டேஷ்போர்டு வந்துட்டோம்னா இப்போ வந்து சர்ச் ஜாப் வந்து சேவ் பண்ணி வைக்கிறது, அப்ளை பண்ணுற ஜாப், ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஜாப், இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து அவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பேஜ் போயிடலாம். இதுதான் வந்து எம்ப்ளாயர் ஜாப் வந்து போஸ்ட் பண்ணுறவங்களுக்கான சைன்இன் பேஜ். அவங்களும் ஃபஸ்ட்டு வந்து சைன்அப் பண்ணணும். சேம் வந்து இப்போ யார் வந்து ஜாப் வந்து போஸ்ட் பண்ண போகிறா, ஐ மீன் கன்சல்டன்ட்லேருந்து போஸ்ட் பண்ண போகிறாங்களா இல்லை கம்பெனிலேருந்தே போஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஜாப் வந்து ரெக்குவயர்மெண்ட்டுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ், கம்பெனியோட நேமு, கான்டாக்ட் பர்சன், அதே மாதிரி மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்அப் வந்து பண்ணிடணும். இப்போ இந்த இடத்துல தான் நான் கம்பெனி சூஸ் பண்ணியிருக்கேன். கம்பெனி நேம் வந்து இண்டஸ்ட்ரி நேம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி சாஃப்ட்வேர், கம்பெனியோட நேம் வந்து எக்ஸாம்பிள் ப்ரைவேட் லிமிடெட், எக்ஸாம்பிள் நேமு example@gmail.com, மொபைல் நம்பர் வந்து 00 கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நம்ம சைன்அப் பண்ண போகிறோம். இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக பண்ணுறதுனால எல்லாமே டெமோக்காக பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சைன்அப் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட்டட்னு வரும். நெக்ஸ்ட் வந்து ஓடிபி வந்து நீங்கள் என்ன மெயில் ஐடி போட்டு சைன்அப் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கீங்களோ அதுக்கும் மொபைல் நம்பருக்கும் வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும். லாகின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ எம்ப்ளாயரோட ப்ரொஃபைல் பேஜ், அதாவது எந்த கம்பெனி வந்து ஜாப் வந்து போஸ்ட் பண்ண போகிறாங்களோ அவங்க வந்து சைன்அப் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வரும். கம்பெனி நேமு, கான்டாக்ட் பர்சன், கம்பெனி டைப்பு, ரெஜிஸ்டர் பண்ண டேட்டு, வெப்சைடு, என்ன கம்பெனியாக இல்லை கன்சல்டண்ட்டாக, அபவுட் கம்பெனி, கம்பெனியோட ஃபோட்டோஸ் எதுனாவது இருந்தால் அப்லோட் பண்ணிக்கலாம். கம்பெனியோட வெப்சைட் வந்து நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். கம்பெனி பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் கொடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஏதாவது கம்பெனி பற்றி ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்தால் அதை போட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். கொடுத்ததும் ப்ரொஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஜாப் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம், அதாவது எம்ப்ளாயர் வந்து ஜாப் வந்து போஸ்ட் பண்ண போகிறாங்க, கேண்டிடேட் வந்து அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் நியூ ஜாப் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த எம்ப்ளாயர் அவங்க கம்பெனி சார்பாக வந்து அவங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய ரெக்குவயர்மெண்ட்டை பற்றி இப்போ வந்து ஜாப் வந்து போஸ்ட் பண்ண போகிறாங்க. அது என்ன மாதிரி கொடுக்குறாங்கன்னு நான் ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் நியூ ஜாபில் வந்து என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஜாப் டைட்டிலில் வந்து ஐடி டெவலப்பர், ஜாப் ரோலில் வந்து வெப் டிசைனர் கொடுத்துருக்கேன். கீ ஸ்கில்லில் வந்து பார்த்திங்கன்னா HTML, எஜுகேஷன் வந்து SSLC தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து 17 போஸ்ட் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 to 2 years, சேலரி வந்து 10,000 to 20,000. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக பார்ட் டைமாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரெஸ்ஸு, நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டு, சிட்டி, ஏரியா, பின்கோட் கொடுத்துட்டு அந்த ஜாப் பற்றி ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஜாபோட டீட்டெயில்ஸ் வந்து சேவ் ஆகிடும். சேவ் கொடுத்ததும் கீ ஸ்கில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு நேராக வந்து அவங்களுடைய ஜாப் போஸ்ட் வந்து டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி வந்து கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஜாப் வேணாலும் உங்கள் கம்பெனி சார்பாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட் வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிட்டாங்க. அதை பார்த்துட்டு வந்து எம்ப்ளாயர் வந்து ஜாப் வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த கேண்டிடேட் வந்து அந்த ஜாப் வந்து எப்படி வியூ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கேண்டிடேட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு டேஷ்போர்டில் வந்து இந்த பேஜ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப்க்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து சர்ச் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெப் டிசைனர் கூட அவங்க வந்து ஜாப் வந்து போஸ்ட் பண்ணாங்க. ஸோ இவரும் வந்து வெப் டிசைனர் தான் வந்து தெரியும். ஸோ வெப் டிசைனரில் ஏதாவது ஜாப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து லொக்கேஷனோட நேமுக்கு வந்து போட்டு சர்ச் பண்ணுறாரு. ஸோ வெப் டிசைனர் ஜாப் வந்து கிருஷ்ணகிரி லொக்கேஷனில் சர்ச் பண்ணோம்னா இப்போ எம்ப்ளாயர் போஸ்ட் பண்ண அந்த ஒரு ஜாப் வந்து இங்கே ஷோ ஆகுது. ஐடி டெவலப்பர் டைட்டிலில் வெப் டிசைனர் ஜாப் வந்து கிருஷ்ணகிரி லொக்கேஷனில் வந்து ஷோ ஆகுது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 to 2 years தான். இப்போ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறாருன்னு பார்த்துடலாம். சேம் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்டு எவ்வளோ ஜாப்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்களோ அது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கும். அதே மாதிரி எத்தனை கேண்டிடேட் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாருமே வந்து போய் சர்ச் பண்ணி ஜாப் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த ஜாப் மேலே கிளிக் பண்ணோம்னா
அப்ளை ஜாப்க்கு போகும். ஆல்ரெடி வந்து கேண்டிடேட் வந்து அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்ளை நவுன்னு கொடுத்தா போதும். அப்ளிகேஷன் சென்ட் டுடே. அப்போது கேண்டிடேட்டோட அப்ளிகேஷன் வந்து சென்ட் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிள் ப்ரைவேட் லிமிடெடுக்கு வந்து சென்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்ளிகேஷன் வந்து அவங்களோடது வந்து சென்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா ஜாப் லிஸ்ட்டுமே இந்த இடத்துல வந்து போஸ்ட் ஆகும். நியூவாக ஜாப் போஸ்ட் பண்ணுறது இந்த இடத்துல போஸ்ட் பண்ணலாம். கேண்டிடேட் வந்து அந்த ப்ரொஃபைலை பார்த்துட்டு அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது 2 ஆப்ஷன் முடிஞ்சிச்சு. இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அட்மின் செக்ஷன். மொத்தம் 3 செக்ஷன் சொல்லியிருந்தேன். எம்ப்ளாயர் ஒன்று, கேண்டிடேட் ஒன்று, அட்மின் வந்து 2. அதாவது எம்ப்ளாயர் ஜாப் போஸ்ட் பண்ணிட்டாங்க, கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ அட்மினில் போய்ட்டு அதை செக் பண்ணலாம் நம்ம. இப்போ வந்து அட்மினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அட்மினோட பேஜில் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது எம்ப்ளாயி ஒரு ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, கேண்டிடேட் வந்து ஒரு ஜாப் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயிலை வந்து நம்ம அட்மினில் வந்து நம்ம பார்க்க முடியும். நியூ எம்ப்ளாயர்னால் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நியூ கேண்டிடேட்னால் அந்த கேண்டிடேட் வந்து அந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் இது வந்து கம்பெனி. இது வந்து அவங்க வந்து ஃப்ரெஷராக எக்ஸ்பீரியன்ஸாக அந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். மொத்தம் ஒரு ஜாப் தான், எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டேன். ஸோ அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம். சேம் அதே மாதிரி கேண்டிடேட் லிஸ்ட்டு எத்தனை கேண்டிடேட் வந்து இருக்காங்க அந்த கேண்டிடேட்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அதை வியூ பண்ணிக்கலாம். அது தேவையில்லைனா நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் எஜுகேஷன் லிஸ்ட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது எஜுகேஷன் நேம் நம்ம வந்து கேண்டிடேட் வந்து எந்தெந்த கேண்டிடேட்லாம் வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து நம்ம இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கோர்ஸ் லிஸ்ட்டுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நியூ கோர்ஸில் போயிட்டு அட்மின் வந்து இப்போ எஜுகேஷன் நேம் மாஸ்டர் டிகிரியில் கோர்ஸோட நேம் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க வந்து ஃபஸ்ட்டு எஜுகேஷன் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கோர்ஸ் வந்து சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலைசேஷன் லிஸ்ட்டில் போயிட்டு நியூ கொடுத்து கோர்ஸில் அவங்க அதோட ஸ்பெஷலைசேஷன் நேம் வந்து போட்டுட்டு சேவ் பண்ணோம்னா அந்த லிஸ்ட் எல்லாமே இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து அட்மின் வந்து என்ன கோர்ஸ் படிச்சிருக்க கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அட்மினில் வந்து அப்டேட் பண்ணால் தான் வந்து கேண்டிடேட் வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மேனேஜ் எம்ப்ளாயர் லிஸ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனியாக இல்லை கன்சல்டண்ட்டாக அவங்களுடைய லிஸ்ட் வந்து இதில் இருக்கும். அதில் வியூ பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம் அட்மினில். சேம் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் கம்பெனி டைப் லிஸ்ட். எந்த மாதிரி கம்பெனியெல்லாம் வந்து ஜாப் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மின் தான் வந்து எல்லாமே வந்து ரைட்ஸ் இருக்குது. அவங்க தான் வந்து இந்தந்த ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய ஜாப்ஸை வந்து இந்த வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். கேண்டிடேட் வந்து அதை அப்ளை பண்ணி ஜாப் எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து அவங்க தான் வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற அந்த கம்பெனி டைப் ஆஃப் நேம் எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெசிக்னேஷன் லிஸ்ட். என்னென்ன டெசிக்னேஷனில் வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத டெசிக்னேஷன் அட்மின் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில். என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்க்கு ரிலேட்டடாக இருக்கிறவங்க வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து அட்மின் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. நியூவில் போயிட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து பிஸ்னஸ் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனி வந்து இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். அவங்களுடைய நேமு, அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பரு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து இது யூஸ் பண்ணுறாங்க, காமனாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு சில கம்பெனி வந்து ஜாப் போஸ்ட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து குக்கரு அந்த மாதிரி ஜாப் போர்ட்டல் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜாப் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து லோகோ, ஐக்கன் அது எல்லாமே வந்து இவங்க ப்ரௌஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தோம்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
இமெயில் செட்டிங், இந்த இடத்துல வந்து இமெயில் எல்லாமே வந்து செட் பண்ணிக்கலாம். எந்த இமெயிலேருந்து அவங்களுக்கு வந்து மெயில் போகணும் கேண்டிடேட்டுக்கும் எம்ப்ளாய்க்கும் அது சூஸ் பண்ணிக்கலாம். ஏரியா செட்டிங், எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏரியா, ஸ்டேட்டு, இது எல்லாமே சிட்டி எல்லாமே இதில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா ஜாப் அப்ளை பண்ணுறவங்களும் வந்து அவங்களுடைய ஏரியாவுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஜாப்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவாங்க. கேண்டிடேட்டும் வந்து அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ரைவசி பாலிசி, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூசர் செட்டிங்ஸில் இப்போ வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நியூ யூசர்னால் அவங்களுடைய நேமு, யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம அட்மின் வந்து லாகின் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்தோம். அந்த இடத்த வந்து அந்த டீட்டெயில்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம சைன்அப் கொடுக்கணும். அந்த அட்மின் யூஸ் பண்ணுறவங்க வந்து சூப்பர் அட்மினா இல்லை மேனேஜரா, யூஸரா, அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த அட்மின் செக்ஷனை வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. லிஸ்ட்டு யூஸர், இப்போ எந்தெந்த லிஸ்டெல்லாம் லிஸ்ட் யூஸரில் வந்து எந்தெந்த அட்மின்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எதனா சேஞ்சஸ் வேணும்னா இந்த இடத்துல போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஜாப் போர்ட்டல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்மின், எம்ப்ளாயர், கேண்டிடேட் இந்த 3 ப்ராசஸ் வந்து இதில் நடக்கும். அட்மினில் வந்து ஏரியா, ஸ்டேட்டு, ஜாப் டீட்டெயில்ஸ், எந்த லொக்கேஷனில் வேணும், என்ன கோர்ஸ் படிச்சுக்கிறவங்க அப்ளை பண்ணாத எல்லா டீட்டெயில்ஸ்லாம் வந்து அட்மினில் அப்டேட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயர் வந்து அவங்க கம்பெனியோட டீட்டெயில்ஸ் கொடுத்து இந்த ரெக்குவயர்மெண்ட் வேணும்னு சொல்லுவாங்க. கேண்டிடேட் வந்து அதில் அப்ளை பண்ணிப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து ஜாப் போர்ட்டலோட ப்ராசஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.